வணக்கம் ஜாக்ஷிகா. வணக்கம் ஐயா. ஜாக்ஷிகா நடந்து வரும்போதே அப்படி கம்பீரமாக நடந்து வந்தாங்க. நல்ல ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கீங்க. யாராக வந்திருக்கீங்க அப்படின்னு நாங்கள் உன்னை நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு பேரை சொல்லிட்டா சரியாக இருக்காது. இப்போ நீங்களே ஒரு பேரை சொல்லிடுங்க. ராஜராஜ சோழன். சொல்லும்போது கூட பாருங்கள் அந்த கம்பீரத்தோட ராசராச சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுற்று நிறைய சுற்றுகளை கடந்து நாம் இந்த கால் இறுதி சுற்றுக்கு வந்திருக்கிறோம். ராஜராஜ சோழன் பற்றி பேச தயாராக இருக்கீங்களா? தயார். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ராஜராஜ சோழனை பற்றி யாராவது புகழ்ந்து பேசினாலோ எழுதினாலோ ஏன் ராஜராஜ சோழனை மட்டும் கொண்டாடுகிறீர்கள்? எத்தனையோ மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்களில் ராஜராஜ சோழன் மட்டுமென அவ்வளவு உயர்ந்தவனா என்று தெருவோரத்தில் சில குள்ள நரிகள் குட்டி கதை பேசுகிறார்கள். அந்த குட்டி கதைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க இந்த அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழனே நேரில் வந்திருக்கிறேன். வணக்கம். என்னை மட்டும் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்ற குழப்பத்தில் இருக்கிறவர்களே காரணம் சொல்லட்டுமா? அனைத்து அரசர்களுக்குமான குறியீடுதான் இந்த ராஜராஜன். தமிழர்களின் காளை இனங்களுக்கு எப்படி காங்கேயம் காளைகள் குறியீடோ அதுபோல தமிழ் அரசர்களின் புகழுக்கு இந்த ராஜராஜன் தான் குறியீடு. இந்த ராஜராஜனின் ஆட்சியை நல்லாட்சி என்றீர்கள், பொற்காலாட்சி என்றீர்கள். பொற்காலாட்சி புரிந்த புண்ணிய தேசத்தை தானே உங்களிடம் விட்டு சென்றேன். அதை ஏன் அந்நியரிடம் அடகு வைத்து அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள்? என்னுடைய வரலாற்றை உங்கள் வசதிக்கு மாற்றி எழுதிக் கொள்கிறீர்கள். இப்படியெல்லாம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் என்னவெல்லாம் செய்தேனோ அதை மக்கள் பார்வைக்கு எழுதி வைத்து விட்டு போனேன். கரும்பலகையில் அல்ல, கல்வெட்டுகளில். உங்கள் வரலாற்றை போல அதில் பொய் இருக்காது, உண்மை மட்டும்தான் இருக்கும். அதற்காகத்தான் அதற்கு மெய்கீர்த்திகள் என்றே பெயர் வைத்தேன். இதையும் சிலர் அவனை பற்றி அவனே எழுதி வைத்திருக்கிறான், பெயருக்கு ஆசைப்படுகிறான் என்று கேலி பேசுகிறீர்கள். விவரம் தெரியுமா உங்களுக்கு? ஜெயகொண்ட சோழன், மும்முடி சோழன், உத்தம சோழன், அழகிய சோழன், உய்யகொண்டான், இப்படி 42 சிறப்பு பட்டங்களை பெற்றவன் நான். இவையெல்லாம் தம்பட்டம் அடிப்பதற்காக சொல்லவில்லை. எனக்காக ஆலயப்பணி செய்த தச்சரை ராஜராஜ பெருந்தச்சன் என்று அழைத்தேன். ஆலயப்பணி செய்பவர்களுக்கு நாவிதம் செய்தவரை ராஜராஜ பெருநாவிதன் என்று கௌரவித்தேன். சலவை தொழில் செய்பவனிலிருந்து சிலை வடிப்பவன் வரை எல்லாருக்கும் என் பெயரையே வழங்கி சிறப்பித்தேன். நானா பெயருக்கு ஆசைப்பட்டவன்? தஞ்சை பெரிய கோயிலில் இது என்னால் நிறுவப்பட்ட ஆலயம் என்று ஒருவரை கூட எழுதி வைக்கவில்லை தெரியுமா? உங்களை எல்லாம் என் சந்ததி என்று சொல்வதற்கே எனக்கு கூச்சமாக இருக்கிறது. நீங்கள் தானமாக வழங்கிய 40 ரூபாய் குழல் விளக்கில் கூட வெளிச்சத்தை மறைக்கும் அளவிற்கு உங்கள் பெயரை எழுதி வைத்து வெளிச்சம் போட்டு காட்டுகிறீர்கள். சில தினங்களுக்கு முன்னால் பெரம்பலூரில் ஒரு ஆசிரியரை ஒரு மாணவன் சரமாரியாக தாக்கிய காட்சியை புலனத்தில் பார்த்தேன். உங்கள் குருபக்தி என்ன என்பதை தெரிந்து வெட்கப்பட்டு போனேன். எனது குருநாதர் கருவூர் தேவருக்கு ஆலயம் கட்டி என் குருபக்தி என்ன என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தியவன் நான். என்னுடைய ஆட்சியை பெண்ணுரிமைக்கு எதிரான ஆட்சி என்று பொய் சொல்பவர்களே, ஆதாரமே இல்லாமல் பேசுவதற்கு உங்களால் எப்படி முடிகிறது? பெண்ணுரிமையை தொடங்கி வைத்தவனே நான் தான். நான் மட்டும் பொது சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் என் பட்டத்து அரசியையும் தமக்கையையும் மக்களையும் ஆங்காங்கே ஆலயங்கள் எடுப்ப சேவைகள் புரிய உடமகிழ்ந்து உதவியவன் நான். இன்னொன்று சொல்லட்டுமா? முதலில் என் பட்டத்து அரசி ஒரு ஆலயத்தை கட்டிய பிறகுதான் பெரிய கோயிலையே நான் கட்டினேன். என்னுடைய ஆட்சியா பெண்ணுரிமைக்கு எதிரான ஆட்சி? அதிகாரம் என்ற சொல்லுக்கு இணையாக அதிகாரச்சி என்ற புதுச் சொல்லை தந்து பெண்மையை உயர்த்தியவன் நான். இந்த ராஜராஜன் பாட்டி அக்கா என்ற 2 பெண்களால் வளர்க்கப்பட்டவன். என்னுடைய ஆட்சியில் பெண்களை அடிமைப்படுத்தியதாக புரளியை கிளப்புகிறீர்கள். ஆனா அறிவு ஜீவிகளே, எங்கள் சோழ ஆட்சியில் தான் இல்லத்து பெண்களை அல்ல, தேவதாசி பெண்களை அரசு நாணயத்தில் பொறித்து பெண்மையை உயர்த்திய வம்சமடா எங்கள் வம்சம். இன்றைக்கு நீங்கள் பச்சிளம் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கிறீர்கள். மல்யுத்த பயிற்சியே பெற்றாலும் மானம் காக்கும் பயிற்சியில் வெல்ல முடியாதவளாகவே பெண்ணை வைத்திருக்கிறீர்கள். இப்போது சொல்லுங்கள், பெண்ணுரிமைக்கு எதிரானவன் இந்த ராஜராஜனா, பெண்ணுரிமையை தொடங்கி வைத்தவன் இந்த ராஜராஜனா என்று? நான் தமிழ் மன்னன்
சொன்னேன். என்னை தமிழுக்கு விரோதி என்று சொல்கிறீர்கள். ஒரு முறை நான் நகர்வலம் சென்று கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் தமிழில் அழகாக பாடியது என் செவியில் விழுந்தது. அதை தேடி தேடி அலைந்தேன். நம்பியாண்டார் நம்பி என்கிற ஒருவர்தான் அந்த பாடலை, திருமுறை பாடலை பாடினார் என்கிற தகவல் கிடைத்தது. நம்பியாண்டார் நம்பியை சந்தித்து அந்த பாடலை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டேன். அவை தில்லையில் ஒரு அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அவற்றை மீட்டெடுக்க தில்லைக்கு சென்றேன். அங்குள்ள அந்தணர்கள் அதிபுத்திசாலிகளாக இருந்தார்கள். அந்த சுவடிகளை அப்பரும் சுந்தரும் சம்பந்தரும் மாணிக்க வாசகரும் நேரில் வந்து கேட்டால்தான் தருவோம், இல்லை என்றால் தரமாட்டோம் என்றார்கள். நான் அவர்களை விட அதிபுத்திசாலி. நால்வரையும் பொற்சிலைகளில் வடித்து சுமந்து சென்று இப்போது தாருங்கள் என்று கேட்டேன். முடியாது என்றார்கள். இவைகளெல்லாம் சிலைகள், உயிரற்றவை என்றார்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், சுவடிகளை தந்து விட்டார்கள். அப்படி என்ன கேள்வி கேட்டேன் என்று தானே யோசிக்கிறீர்கள்? இவைகள் சிலைகள் என்றால் ஆலயத்தின் உள்ளே நடனமாடியபடி நிற்கிறானே நடராசன், அவனும் சிலைதானே என்று கேட்டேன். மறுபேச்சு இல்லாமல் ஓலை சுவடிகள் என் கைகளுக்கு வந்தது. நான் மட்டும் இல்லை என்றால் பெரிய புராணம் இல்லை, திருமுறை இல்லை. இப்போது சொல்லுங்கள், நான் தமிழுக்கு விரோதியா? தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ் திருமுறைகளை ஓத 48 ஓதுவார்களை நியமித்தவன். உடுக்கை வாசிக்க மத்தளம் அடிக்க இருவரென தமிழ் முழங்க 50 பேரை நியமித்தவன் நான். தமிழை வளர்த்தவன் மட்டுமல்ல, தமிழினத்தை காத்தவனும் நான் தான். எல்லோரும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஆலயம் கட்டினேன். இன்றைக்கு நீங்கள் அடுத்தவர் வரக்கூடாது என்று சொல்லி இழுத்து பூட்டுகிறீர்கள். இது என்ன நியாயம்? 1000 ஆண்டுகளை கடந்தும் நான் கட்டிய ராஜகோபுரம் இன்றைக்கும் நிமிர்ந்து நிற்கிறது. நீங்கள் கட்டிய சென்னை விமான நிலைய கண்ணாடி உடைந்து விழுவதில் சதமடிக்க நிற்கிறது. இன்றைக்கு நீங்கள் இணையதளத்தில் பேரரசு என்று தேடினால் ரோமானிய பேரரசும் கிரேக்க பேரரசும் வருகிறது. ஏன் எங்கள் தமிழ் சோழ பேரரசு பற்றி பேசுவதில்லை? தமிழ் என்றால் அவ்வளவு மட்டுமா? தமிழால் உயர்வோம், தமிழையும் உயர்த்துவோம். உங்களை நேரில் சந்தித்ததில் மகிழ்ச்சி. சந்தித்து நான் பேசியதை இனியாவது வாழ்க்கையில் சிந்தித்து முடிவெடுங்கள். நன்றி. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்ட கொடுக்கலாம் ஜாக்சிகாவுக்கு. நன்றி ஐயா. அப்படியே ராஜராஜ சோழனாகவே மாறி இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அவ்வளவு கம்பீரம், ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க. நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம் ஐயா. முதலில் எங்கள் சிறப்பு விருந்தினர் அன்பு அம்மா ரேவதி அவர்கள். வீரத்துக்கு பேர் போனது தமிழ்நாடு. ஆனால் சுத்தமான தமிழோடு ஒரு வீரமும் கலந்து, அதுதான் ஒருத்தரும் பேசுகிற போதும் நான் சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கூஸ் பம்ப்ஸ்னுட்டு. என்ன இப்படி ஒரு ரோமாஞ்சனம்? ஏன்னா ஜாக்சிகா சொல்கிற ஒரு பாயிண்ட்டும் பலார் பலார் பலார்னு கன்னத்தில் அடிக்கிற மாதிரி இருந்தது. நன்றி அம்மா. அத்தனையும் உண்மை. அதாவது இல்லாததை ஒன்று சொல்லியிருந்தா கூட நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஷோ இது கரெக்டு, அது கரெக்டு, இது கரெக்டுன்னு மனசில் எப்படி தருமா ஓடுறது. ஜாக்சிகா, எனக்கு வார்த்தைகளே இல்லை. ராஜராஜ சோழா, அவன் எத்தனை நேரம் இருக்கானோ அத்தனை நாள் உன்னுடைய பேரும் இருக்கும் ஜாக்சிகா. நன்றி அம்மா. சந்தோஷமா. ரொம்ப அழகா அம்மா வாழ்த்தி இருக்கிறாங்க. எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். நகர்வலம் மன்னன் வருகின்ற போது ஒரு செயற்கரிய செயலை பார்த்தா கூப்பிட்டு மன்னன் முத்தம் கொடுத்தா அது மரியாதை. நியாயப்படி இப்போ மன்னனுக்கு பார்வையாளர்கள் முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். நீ கட்டிய கோயில், அந்த வராகி, சிவன், நந்தி, இது எல்லாமே தெரிஞ்ச செய்தி தாண்டா. ஆனால் தமிழ்நாட்டில் பல பேச்சாளர்களுக்கு 12ஆம் திருமுறைன்னே பெரிய புராணம்னு சொல்ல தெரியாது. ஆனால் நல்லதுகளை யார் இருந்தாலும் நம்ம நெஞ்சுரத்தோடு ஏற்றுக்கணும். நிறைய பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். அதனால் மன்னனுக்கு முன்னாடி பயம்ங்கிறதுனால பம்மி பம்மி சொல்கிறேன், இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் நீ இரு. நன்றி ஐயா. ரொம்ப அற்புதமான வாழ்த்து செய்தியை நம்முடைய 2 நடுவர்களுமே வழங்கி இருக்கிறாங்க. பேச பேச அப்படியே கை ஒழி கைத்தட்டல் வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் என்ன, நிறைவு வரைக்கும் காத்திருங்க. நண்பர்களும் பேசட்டும். நிறைவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காத்திருங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.